ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேட் புல் டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லேட் புல் டவுன்னா என்ன, மேலேருந்து வெயிட்டை கீழே புல் பண்ணோம் அப்படின்ட்டு வச்சுட்டு இப்படி புல் பண்ணுறாங்கன்னு வச்சு, உங்களோட பேக் மசில்ஸோட என்கேஜ்மெண்ட்டுன்றது சரியாகவே இல்லை. ஒரு மொமெண்டம் அண்ட் ஒரு லூஸ் மசிலில் புல் பண்ணுறோன்னா அவங்களால லோடும் புல் பண்ண முடியாது. மசிலோட கான்ட்ராக்ஷன், எந்த அளவுக்கு கான்ட்ராக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் இருக்கும், அந்த கான்ட்ராக்ஷன் சரியாக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் புல் டவுனுக்கு நான் இந்த பொசிஷன்லேருந்து புல் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஷோல்டர்ஸை ரிட்ராக்ட் பண்ணி என் செஸ்ட்டை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நான் புல் பண்ணும்போது என்னோட பேக்கை நல்லா கான்ட்ராக்ட் பண்ண முடியும். உடனே ஆர்ச்சுன்னு ஒன்று அப்பா அப்படின்னு இப்படி இழுத்துக்கிட்டு உங்களோட லோவர் பேக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு இல்லை. நார்மலாக உட்காடுறீங்களா, உங்களோட செஸ்ட் அப் ஷோல்டர்ஸ் பேக், இந்த பொசிஷனில் நீங்கள் புல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட பேக்கோட மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உட்காந்துருக்கேன், என்னோட போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செஸ்ட் ரோயிங்கில் பண்ணுறதா இருந்தாலும் நான் என்னோட பேக் மசில்ஸை டைட்டாக வைக்கல அப்படின்னா என்னோட ரேஞ்சே கம்மியாக இருக்குது. புரியுதா? இதே என் பேக் மசில்ஸை டைட்டாக வச்சுட்டு என்னோட செஸ்ட் அப் அண்ட் ஷோல்டர் பேக் பொசிஷனில் பண்ணேன்னா என்னோட ரேஞ்சே ஜாஸ்தி, என்னால் கான்ட்ராக்ஷனும் நல்லா செய்ய முடியும்.